மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆண்டாள் கோவில் கோபுரத்தை அமைக்க 1 கிலோ தங்கம் நன்கொடையா வழங்கினதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல யாருடைய கூட்டணிக்கு இவர் ஓகே சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காஞ்சிபுரம் மாநாட்டு அழைப்புதல ஆண்டாள் முன்னாடி வச்சுதான் கூட்டணியே இவர் முடிவு செஞ்சாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இவரோட தாயார் பெயரும் ஆண்டாள் தானா. இதனாலதான் ஆண்டாள் மேல கொண்ட அளவற்ற அன்பாலையும் பக்தியாலையும் பல முன்னெடுப்புகள் இவர் செஞ்சிருக்காராம். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆண்டாள் மேல கொண்ட பக்திய பத்தி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஆரம்ப காலத்துல இருந்தே திருமங்கலத்துல இருந்த காங்கேய நத்தத்துல இருக்கிற குலதெய்வ கோயிலான வீரச்சின்னம்மாள் கோயிலுக்கு வருஷந்தோறும் விஜயகாந்த் அவர்கள் தவறாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் மேல அளவு கடந்த பக்தியும் பாசத்தையும் அவர் காட்டியிருக்காரமா. அதனாலேயே காலேஜ்ல தொடங்கி ட்ரஸ்ட், திருமண மண்டபம்னு அவருடைய பல குழுமங்களுக்கு ஆண்டாள் அழகர் அப்படின்ற பெயரையும் அவர் வச்சிருக்காரு. எதிர்பாராத விதமா சின்ன வயசுலயே தவறிவிட்ட விஜயகாந்த் அவர்களுடைய தாயோடைய பெயரும் ஆண்டாள் அப்படின்றதாலேயோ என்னமோ ஆண்டாள் மேல அப்படி ஒரு பக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலுக்கு அவர் வழக்கமா போயிடுவாராமா. ஆண்டாள் மேல அவருக்கு அப்படி ஒரு பக்தியும் பாசமும் இருந்ததால 2013ல ஆண்டாள் கோவில் கோபுரத்துடைய விமானத்தை தங்க விமானமா மாத்தணும் அப்படின்றதுக்காக 1 கிலோ தங்கம் நன்கொடையா அவர் வழங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாம ஆண்டாள் பத்தி யாராவது அவதூறு பேசினா கூட அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாகவும் விஜயகாந்த் அவர்கள் நடந்துகிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. சோ ஆண்டாள் மேல அப்படி ஒரு பக்தி கொண்ட விஜயகாந்த் அவர்கள் இப்போ மறைந்தாலும் ஆண்டாள் கிட்டதான் போயிருப்பாங்க அப்படின்னு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.